ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வின்லாண்ட் சாகா லாஸ்ட் சாப்டர்ல நம்மளுடைய ஹீரோவான தோர்ஃபின் ஒரு வயசான லேடிக்கு சம பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. அந்த வயசான லேடி நம்மளுடைய தோர்ஃபின் அவங்களுடைய சொந்த மக மாதிரி பார்த்தாலும் நம்மளுடைய தோர்ஃபின் அவனுடைய செயலாலே அந்த லேடியுடைய மரணத்துக்கு ஒரு பெரிய காரணத்தை உருவாக்கிட்டான். சோ நம்மளுடைய தோர்ஃபினுக்கு அந்த லேடியை பத்தின நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா நாட்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஃப்ளோக்கி என்ன பண்றானா, அந்த ராஜா கிட்ட சொல்றான். என்ன சொல்றானா, நான் தோர்ஸை இந்த மாதிரி கொன்னுட்டேன், அவனை நாங்க கண்டுபிடிச்சோம். சோ நான் இந்த மாதிரி சொல்லிட்டு ஆஸ்கலாட் வழியா கொன்னுட்டேன். அது மட்டும் இல்ல, இப்போ இந்த இடத்துல போர் ரொம்ப மும்பரமா நடந்துகிட்டு இருக்கு. நம்மளாலையும் சரி அந்த பேட்டில்ல ரொம்ப பெருசா சண்டை போட்டுக்க முடியல, ஏன்னா நம்ம இங்கிலாண்டை இன்னும் கைப்பற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன பண்றான் தெரியுமா, கப்பல்ல ஜாலியா போய்கிட்டு இருக்கான். இப்போ அவன் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்தான், எல்லா காசுமே கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருச்சு, ஃபுட்டும் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. சோ அவன் என்ன பண்றான், நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஊரெல்லாம் சூறையாடினா பத்தாது, ஒரு பெரிய ராஜ்யத்தையே சூறையாடணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பிளானையும் பண்றாங்க. இவனுக்கு ஏத்த மாதிரியே இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு முட்டாள்தனமான படை தளபதி அவன் என்ன பண்றானா, அவனுடைய ட்ரூப்பை டைரக்டா சண்டைக்கு அனுப்பி விடுறான். சோ நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. அவங்களால அவங்களுடைய போட்டோஸோடைய கேட்டை கூட உடைக்கவே முடியல. சோ தோத்துக்கிட்டே இருக்கிறதுனால ரிட்ரீவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்மளுடைய ஆஸ்கலாட் பாத்துக்கிட்டே இருக்கான். சோ என்ன சொல்றானா, நம்மளுடைய தோர்ஃபின் கிட்ட இந்த மாதிரி, தோர்ஃபின் நீ என்ன பண்றனா, நம்ம கிட்ட ஒரு வேலை இருக்கு, நீ அதை இப்ப செஞ்சே ஆகணும், செஞ்சனா நம்ம ஒரு டியூல் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி டியூல வச்சு அவன் நம்மளுடைய தோர்ஃபினை ஏகப்பட்ட வேலையா வாங்குறாங்க. சோ நம்மளுடைய ஹீரோ கிட்ட என்ன பண்றானா, தோர்ஃபின் நீ என்ன பண்றனா, டைரக்டா அவங்களுடைய இடத்துல போயிட்டு நான் சொல்ற மெசேஜ் சொல்லு, இங்க பாருங்க நீங்க தைரியமா இந்த முறை சண்டை போடுங்க, உங்களுக்காக பேக்ல இருந்து நாங்க செம ஸ்டாட்டிக்ஸோட சண்டை போட போறோம், அதனால டைரக்டா ஹெட் டு ஹெட்டா ஒரு செம ஃபைட்ட பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா, இங்க பாரு ஆஸ்கலாட், நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு நான் ஒன்னும் உன்னுடைய அடிமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன சொல்லனா, இங்க பாரு தோர்ஃபின் நான் உனக்கு 3 கோல்டு தரேன், நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காதன்னு சொல்லுவோம். நம்மளுடைய தோர்ஃபின் என்ன வச்சு கலாச்சிட்டு இருக்கியா, கொன்னுடுவோங்க எல்லாரையுமே, நான் உங்க கூட சண்டை போடணும்ன்றத மட்டும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆஸ்கலாட் என்ன சொல்றானா, இங்க பாரு தோர்ஃபின் நீ இந்த முறை ஒரு சம பதவியில இருக்க ஒருத்தனுடைய தலையை நீ ஹெல்மெட்டோட கொண்டு வந்தனா அப்ப நீ நானும் டியூல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு சபதத்தை கொடுக்கறான். உடனே நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா, டைரக்டா ஓடி போயிட்டு அந்த இடத்துல மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறான். வெளியே போனா நான் ஒரு மெசேஞ்சர் நோட்ஸ்க்காக பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நோட்ஸ் பேசுற டிரான்ஸ்லேட்டர் யாரா இருந்தா வர சொல்லுங்கன்னு சொல்றான். அப்போ அங்க இருந்த சோல்ஜர்ஸ் நம்மளுடைய தோர்ஃபினை சின்ன பசங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கலாய்க்க பாக்குறாங்க. அப்ப நம்ம தோர்ஃபினை அடிக்கிற அடியில போயிட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டு வராங்க. சோ அங்க போய் பார்த்தா நான் சொன்ன மாதிரியே அந்த முட்டாள் தளபதி என்ன பண்றானா, ரொம்ப காமெடியா இருக்கான், விடாம சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட ரொம்ப அதப்பா பேசிட்டு இருக்கான். அப்ப வந்து அவங்கள இருக்க ஒரு படை தளபதி என்ன பண்றானா, நம்ம இந்த குட்டி பையன் சொல்றதை கேட்கலாமா வேணாமா, அவன் நம்மள ஹெட் டு ஹெட் சண்டை போட சொல்றான் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்ல எட்ட இருந்து எங்களுடைய ஆட்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அட்டாக் பண்றதுக்கு செமையா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த முட்டாள் தளபதியும் என்ன பண்றானா, நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபினுடைய ஐடியாக்கு ஓகே சொல்லிட்டான். சோ தோர்ஃபினும் என்ன பண்றானா, ஒரு பெரிய சிக்னலையும் அனுப்பிடுறான். சோ அந்த சிக்னல் அனுப்புனதுக்கு அப்புறம் எதிரி படை இருக்காங்கல்ல, அந்த படை என்ன பண்றாங்கன்னா ராத்திரி பாக்குறாங்க, டிராகன்ஸ் வரத அவங்க உணர்றாங்க. அந்த டிராகன்ஸ் வேற எதுவும் இல்லைங்க, நம்மளுடைய ஆஸ்கலாடுடைய கப்பல் தான். சோ இந்த சமயத்துல டிராகன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க ஆல்ரெடி பயத்துல இருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, அகைன் இவங்க போருக்கு டைரக்டா ஹெட் டு ஹெட் போயிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கலாட் வேகமா அவங்களோட ஆட்களோட வந்துகிட்டு இருக்காரு. சோ இந்த சமயத்துல தாங்க இவங்களுடைய அந்த கேப்டன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க ஆட்கள் வரவே இல்லை, என்கிட்ட நீ போய் சொல்லிருக்க, ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். ஆஸ்கலாட் அவனுடைய கப்பலை தலைக்கீழ போட்டு எல்லாருமே கப்பலையே தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த கேப்டனுக்கும் சரி தளபதிக்கும் சரி செம பயமாயிடுச்சு. நம்மளுடைய தோர்ஃபினும் சரி இப்ப நம்ம சண்டை போட வேண்டிய நேரம் சொல்லி செம ஜாலியா சண்டைக்குள்ள இறங்குறான். இப்ப அவங்களுடைய இடத்துல ஒரு பெரிய தண்ணி இருக்க இடம் இருந்ததுங்க. அந்த தண்ணி இருக்க இடத்துனாலதான் அந்த பெரிய போர்ட்ரஸ் தப்பிச்சுக்கிட்டே இருந்தது. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த தண்ணி இருக்க இடத்துல இவங்களுடைய போட்டை எடுத்துக்கிட்டு போறதுனால பேக் சைடு வழியா இருந்து அட்டாக் பண்ணி எல்லாருமே அடிச்சு முடிச்சு டெஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. சோ பேக் சைடு வழியா இவங்க வந்து வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் எதிரி படையில இருக்க தளபதி பேக் சைடுல போய் நீங்க பாதுகாக்கணும் நிறைய பேரை அனுப்பிடுறாங்க. நம்மளோட தோர்ஃபின் என்ன பண்றான், சரி பேக் சைடுல இவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு டைரக்டா போட்டோஸ் மேல தனியால ஏறி அங்க இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜருமே வெட்டி கொண்டுட்டு இருக்கான். எல்லாருமே நம்ம தோர்ஃபினை பார்த்து பயப்படுறாங்க. அங்க இருந்த படை தளபதியும் இவன் என்ன பண்றானா பார்த்துட்டு 1-on-1 சண்டை போட்டு அவனோட தலையை 2 துண்டா வெட்டி தண்ணிக்குள்ள தெரியாம போற மாதிரி பண்ணிடுவான். சோ அந்த படை தளபதியோட தலை தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லி எகிரி குடிச்சு அந்த தலையையும் அவன் பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. சோ படையில கேப்டன் இல்லனா என்ன வருது, படையே சரிஞ்சுதானே போகும். ஆப்பனன்ட்ல இருக்க டீமோட படை மொத்தமா சரிஞ்சிருச்சு. அவனுடைய முழு போர்ட்ரஸ்மே இப்போ அந்த முட்டாள் கோமாளி கேப்டன் கிட்ட மாட்டிக்கிச்சுங்க. சோ இந்த சமயத்துல அந்த கோமாளி கேப்டன் என்ன பண்றான்னா, ஓகே நமக்கு ஹெல்ப் பண்ண அந்த குட்டி பையனையும் சரி அவங்க ஆட்களையும் சரி
சரி நம்ம எல்லாருமே கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். அப்பதான் ஒரு சோல்ஜர் ஓடி வந்து இங்க நம்மளோட எல்லா ட்ரெஷரையும் காணோம், யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த முட்டாள் கேப்டன் இப்பதான் யோசிக்கிறான். நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி அவனுங்க நம்மளுடைய ட்ரெஷரே ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்கிறானுங்க, நம்மளுடைய ட்ரெஷரு ஃபுட் எல்லாத்தையுமே இவனுக்கு தேடிட்டானுங்கன்னு சொல்லி அப்பதாங்க அவனுக்கு தெரியுது. சோ நம்மளோட ஆஸ்கார்ட் என்ன பண்றான், இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ராஜா மாதிரி நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு நீங்க சரியான டம்மி பீஸ், உங்களோடதே நாங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த முட்டாள் கேப்டனையும் கலாச்சிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இவங்க அட்டாக் பண்றதையும் பாத்துக்கிட்டு சோ அவன் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளேயே நம்மளுடைய தோர்ஃபின் என்ன பண்றானா அந்த போட்லயே ஏறி அந்த கொன்னு வச்சு அவனுடைய தலையை எடுத்துடுவான்னு சொன்னால அதே மாதிரி ஒரு தலையும் எடுத்துன்னு வந்து போட்டு இப்ப நீ நான் டுவெல் போடலான்னு சொல்றான். சோ இப்ப அவங்க ஈட்டி அம்பெல்லாம் எரியவும் நம்மளுடைய ஆஸ்கிளாடு வாங்க நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம், அப்புறம் நம்ம சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியும் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்போ கடல்ல போயிட்டு இருக்க அவங்களுடைய அந்த ஷிப் எடுத்து ஆத்துலயும் சூப்பரா பயணம் பண்ணி போறாங்க. ஈவன் இவங்களுடைய ஷிப்பை சூப்பரா செயில் பண்ற அந்த திறமையால பெரிய நீர்வீழ்ச்சியில இருந்து கப்பல் கவுராம கொண்டு வராங்க. அவ்வளவு திறமையான ஒரு செயலர்ஸா இருக்காங்க இவங்க. ஆனாலும் நம்மளுடைய தோர்ஃபினுக்கு இன்னமும் நம்மளுடைய டிவல் நடக்கலன்ற ஒரு சின்ன கோபம் இருந்துகிட்டே இருக்குங்க. சோ இப்போ பல்கா அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆஸ்கிளாட் என்ன பண்றானா ஒரு ஊருக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஊர் அவனோட ஊர் போல இருக்கு. அந்த இடத்துலதான் இவங்க எப்பயுமே நிறைய கொள்ளலாம் அடிச்சதுக்கு அப்புறம் அங்கதான் என்ஜாய் பண்ணுவாங்க போல, ஃபன் எல்லாம் பண்ணிக்கிட்டு. சோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஆஸ்கிளாட ரொம்பவே வரவேற்கிறாங்க. இப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஹே நம்மளும் இந்த வாட்டி பைரட்டா போக போறோம், கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய மக்கள் தேவை, இந்த வாட்டி நம்மளும் போக போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்க எடுத்துட்டு வந்திருக்க இவ்வளவு புதையில பார்த்தோன்னே இந்த ஊர் மக்கள் எல்லாம் உண்மையிலேயே இவங்க வேற லெவல் தான் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஹாப்பியா வராங்க. அந்த சமயத்துல ஒரு சாதாரணமான இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் நான் இந்த இடத்துல ஒரு பெரிய சோல்ஜரா போறேன்னு அதப்பா பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நம்மளுடைய ஹீரோ நடந்து வரப்போ தெரியாம அவன் மேல பட்டுடுது. ஆனா அவன் நெக்கலா பேசுறான். அப்ப நம்ம தோர்ஃபின் திரும்பி பாக்குறத பார்க்கும் போதே அவனுக்கு பயம் வந்துருதுங்க. என்னடா இந்த பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு ஒரு மொட்டத்தனமான விளையாட்டான் அந்த அழகான தோர்ஃபின். இப்போ அந்த ஊர்ல பார்த்தா இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஆஸ்கிளாட் ஆஸ்கிளாட்ன்ட்டு ஆஸ்கிளாடையே கொஞ்சிக்கிட்டு இருக்காளுங்க. இன்னமும் ஆஸ்கிளாட் தான் அந்த ஊர்லயே இருக்கிற ஒரே ஆம்பளை மாதிரி. சோ இங்க பார்த்தா நம்மளோட ஆஸ்கிளாட் ஏகப்பட்ட நகை பொருள் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதுதான் ரீசன் போல இருக்கு. அந்த சமயத்துல ஆஸ்கிளாட் இவங்கிட்ட இருக்க எல்லா நகை பொருள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல விற்க போறான். அவனும் இவனுடைய ஃப்ரெண்டு போல இருக்குங்க. சோ அவன் என்ன சொல்றானா உன்னோட இவ்வளவு ஆட்களுக்கும் நான் சாப்பாடு போறதுக்கு எனக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகும், உனக்கு ஓகேவான்னு சொல்லுவோம். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் நிறைய காசு வச்சிருக்கேன், நீ எதுவா இருந்தாலும் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள செம்ம ஹாப்பியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆஸ்கிளாட் சொல்றாங்க. ஆனா ஆஸ்கிளாட் இன்னொரு விஷயத்தையும் ஒரு மாதிரியே யோசிக்கிறான். ரீசன் ஏன் தெரியுமா, அவன் இவங்க கிட்ட இருக்க எல்லா பொருளும் ஒருத்தர் கிட்ட விக்கிறான்ல, அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்றானா ஒரு பொண்ணை ஸ்லேவா யூஸ் பண்றான். அந்த பொண்ணை ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு வேலையுமே செய்ய தெரியல, அவ ஒரு ராயல் பிளட் போல. ஆனா இப்ப அவ ஸ்லேவ்ன்றதே தெரியல. நார்மலா இந்த ராயல் பிளட் பொண்ணுங்க எல்லாமே ஸ்லேவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, அதுங்களா வேஸ்ட், அதுங்களுக்கு ராயல்ன்ற நினைப்பே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஆஸ்கிளாட் ஒரு விஷயத்த சொல்றான். உனக்கு முதல்ல அந்த பொண்ணை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும், அவளை எப்படி வேலை வாங்கணும், அவ எந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் ஆவான்றது உனக்கு தெரியல, அதனாலதான் நீ அவளை இந்த மாதிரி ஒரு நார்மலான ஸ்லேவா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதே மாதிரி நம்மளோட ஆஸ்கிளாட் என்ன சொல்றான், இந்த வாட்டி நான் ஒரு டியூவல் பண்ண போறேன், அதுக்கு நீ தான் விட்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஃப்ரெண்டையும் கூப்பிடுறாங்க. சோ இப்ப அவனோட ஃப்ரெண்டு என்ன பண்றானா விட்னஸ் பண்ண ரெடியா வரான். என்ன தெரியுமா இப்ப ஃபைட் நம்மளுடைய ஆஸ்கிளாடுக்கும் தோர்ஃபினுக்கும் தாங்க ஃபைட். நம்மளுடைய ஆஸ்கிளாட் தோர்ஃபினுக்கு கொடுத்த ப்ராமிஸ் மாதிரி அவனுடைய டியூவலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கிளாட் சண்டை போடும்போது டேய் குட்டி பையா நீ என்னடா திடீர்னு வளர்ந்துட்டு இருக்க, நீ அப்ப சண்டை போடும்போது இமுத்துண்டு இருந்தியா அப்படின்னு கேட்கவும் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்மளுடைய தோர்ஃபின் வந்து ஆஸ்கிளாட வெறித்தனமா அட்டாக் பண்றான். ஆஸ்கிளாட் விடாம பிளாக் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னமும் நம்மளுடைய தோர்ஃபினை அட்டாக்கே பண்ண ஆரம்பிக்கலங்க. தோர்ஃபின் அவன் திருப்பி ஒரே ஒரு அடி அடிக்கிறான். தோர்ஃபின் எங்கேயோ போய் வேறான். சோ நம்மளுடைய போஜ்ரானும் என்ன நினைக்கிறானா தோர்ஃபின் இப்போ செம வாரியர் ஆயிட்டான். இப்ப தோர்ஃபினுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு, ஏன்னா தோர்ஃபின் 2 டிராகர் யூஸ் பண்றான். சோ க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டுக்கு டிராகர் தான் இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு போஜ்ரானும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஆஸ்கிளாட என்னதான் நம்மளுடைய தோர்ஃபின் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஆஸ்கிளாட் ரொம்பவே காமாவும் கூலாவும் பேசுறாங்க. அவன் ஒரு விஷயத்த திடீர்னு பேசிக்கிட்டு அவனோட அப்பாவை பத்தி எழுக்கிறான். ஹே தோர்ஃபின், அம்மா உங்க அப்பாவோட பேர் என்ன, அவரோட பேரு தோரிஸா, அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்கும். நம்ம தோர்ஃபின் அவரோட பேர் தோரிஸ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஓ நான் வயசாகிட்டே இருக்கேன்ல அதனாலதான் தான் தம்பி உங்க அப்பா பேரை நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவை பத்தி இவன் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். அவரு எப்படி நான் கொன்னன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா, முதல்ல நீ என்ன எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு ஞாபகம் இருக்கா, நான் உங்க அப்பாவை எப்படி கொன்னன்றது கூட நான் மறந்துட்டேன், உங்க அப்பா யாருன்றது கூட ஞாபகம் இல்ல, நான் அவ்வளவு பேரை கொண்டுட்டேன்டா தம்பி அப்படின்னு நம்மளோட தோர்ஃபின் கிட்ட தோர்ஸ பத்தி சொல்லவும் தோர்ஃபினுக்கு கடுப்பாகுதுங்க. டக்குன்னு அவன் ரேஜ் ஆகி சண்டை போட பாக்குறான். அப்பயே தெரிஞ்சிருது போஜ்ரானுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு தோர்ஃபின் காலி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவன் ரேஜ் ஆகி வந்த உடனே நம்மளோட ஆஸ்கிளாட் என்ன பண்றானா தோர்ஃபினை கையாலே அடிச்சு டெஃபீட் பண்ணிடுறாங்க. நீ இவ்வளவுதான்டா, நீ இன்னும் முதல்ல கத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காம்ரேட்ஸோட அவன் செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ நம்மளோட ஆஸ்கிளாட்
ஆஸ்கார்டு இவ்வளவு என்ஜாய் பண்ணவும் நம்மளுடைய தோர்ஃபின் அகைன் நான் தோத்துறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்பாவுடைய அந்த ஷிப்லயே உட்கார்ந்து அவங்க அப்பாவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பதான் நம்மளுடைய ஆஸ்கார்டு ஒரு விஷயத்த சொல்றான். என்ன எப்பவோ தோர்ஃபின் கொண்டு இருக்கலாம், ஆனா அவன் அப்படி பண்ண மாட்டான். அவன் எப்பயுமே பிரைடுன்ற ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா எப்படி பிரைடா இறந்தாரோ அதே மாதிரி அவங்க அப்பாக்கு மரணத்தை கொடுத்த என்ன அவங்க அப்பா எப்படி பிரைட்ஃபுல்லா இறந்தாரோ அதே மாதிரி அவன் பிரைட்ஃபுல்லா ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாவே அவன் நினைச்சு பாக்குறாருங்க. சோ இந்த சமயத்துல அந்த ராயலான பொண்ணு ஒரு ஸ்லேவ் இருந்தால அவ அங்க வேலையே செய்ய தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. சோ அப்பதான் நம்மளுடைய ஆஸ்கார்டு என்ன சொல்லிருப்பாருன்னு தெரியல. அந்த பொண்ணு அந்த இடத்துல ரொம்ப சோகமா இருந்தது. ஏன்னா ஆஸ்கார்டோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு, உனக்குலாம் வேலையே செய்ய தெரியலையான்னு. இதே சமயத்துல நம்மளுடைய தோர்ஃபின் இருக்கான்ல அவன் அவங்க அப்பாவை அப்படியே ஒரு இமேஜினேஷனா பாக்குறாங்க. சோ அவங்க அப்பா சொல்றாரு, உன்னை இந்த காலம் ரொம்ப மாத்திட்டு இருக்கு போல இருக்கு, நீ ரொம்ப அழகான ஒரு குட்டி பையனை தான் இன்னுமே கண்ணுக்கு தெரியற அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்மளுடைய தோர்ஃபின் அவங்களுடைய அப்பாவோட கண்ணுக்கு அதே அழகான குழந்தையா ஒரு கிரை பேபியாவே கண்ணுக்கு தெரியறாரு. நம்மளுடைய தோர்ஸ் என்ன சொல்றாருன்னா தோர்ஃபின் கிட்ட, நீ என்னுடைய அழகான பையன் தான், ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னல, ரிவெஞ்ச் பண்ணாதன்னு சொன்னல, நீ எனக்காக ரிவெஞ்ச் பண்றது தப்புப்பா, நீ சண்டை போடாதப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. நீ ஒரு விஷயத்த புரிஞ்சிருப்பன்னு நினைக்கிறேன், என்னைக்குமே வன்முறை ஒரு தீர்வு ஆகாது. அவங்ககிட்ட இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கரெக்டா. உனக்குன்னு எந்த ஒரு எனிமிஸுமே கிடையாது, உனக்குன்னு எந்த ஒரு எனிமிஸ் இருக்காங்கன்னு நீ நினைக்காத, யாரையும் கொல்லணும்னு நினைக்காத அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க அப்பா அவனுக்கு இமேஜினேஷனா இப்ப சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சமயத்துல தாங்க அவங்க அப்பா சொல்ற இன்னொரு வார்த்தையும் அவனுக்கு ஞாபகம் வருது. என்ன தெரியுமா, a warrior doesn't need a sword அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த சமயத்துல ஏதோ ஒரு கை அவனை தொட வருது. டக்கு நம்மளுடைய தோர்ஃபின் அவனுடைய கத்தி எடுத்து அந்த கையை வெட்டலான்னு வரப்பதான் அது ஒரு அழகான பொண்ணு. அது வேற யாரும் இல்லைங்க, அந்த ஸ்லேவ் தான், செம்மடி வாங்குச்சுல அந்த ஸ்லேவ் தாங்க. சோ அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க இங்க இருப்பீங்க, உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் ஃபுட்டு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம தோர்ஃபின் கிட்ட பேசிட்டு இருக்கா. நீயும் ஸ்லேவான்னு கேக்குறப்போ, இல்ல நான் ஸ்லேவ் இல்ல, இங்க பாரு என்ன யாராவது ஸ்லேவ் ஆக்குனா நான் அவங்க எல்லாருமே கொன்னுட்டு அங்க இருந்து அழகா எஸ்கேப் ஆயிடுவேன், உனக்கும் நான் ஒரு அட்வைஸ் தரேன், நீயும் எல்லாரையும் கொன்னுட்டு எஸ்கேப் ஆயிடு, நீ ஸ்லேவா இருக்கணும்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, குரோம்ஸ் என்னை எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும் சரி நான் ஸ்லேவாவே இருப்பேன், ஆனா நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும்னு நினைப்பேனே தவிர ஆனா அவரை கொன்னுட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய மென்மையான பகுதியை அவ சொல்றாங்க. நான் என்னைக்குமே யாரையுமே கொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் இந்த ஓஷனை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழகான ஊர் இருக்கும், அந்த ஊரு ரொம்ப அழகா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இடத்துல போரே நடக்காது, அந்த இடத்துல எந்த ஒரு அடிமைகளும் இருக்க மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய ஹீரோ தோர்ஃபின் என்ன தெரியுமா நினைக்கிறான், உண்மையிலேயே அப்படி ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் எனக்கு தெரியும், அது பேரு வின்லாண்ட் அப்படின்னு சொல்லி அவனுடைய கற்பனையா அவன் கேட்ட அந்த கதைகள்ல இருக்க அந்த வின்லாண்ட சொல்லிட்டு இருக்கான். அது இங்கே இல்ல, அது ரொம்ப தூரத்துல இருக்கு, அந்த இடத்துல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்ல, அங்க போர் நடக்கவே நடக்காது, அது ஒரு அமைதியான அழகான நாடா இருக்கும், அது ஒரு பெரிய கான்டினென்ட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவோம். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படின்ட்டு அந்த பொண்ணு அகைன் நம்மளுடைய ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. நம்மளோட ஹீரோ கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வையிலேயே பாத்துக்கிட்டு அப்படியே அங்கேயே இருக்கான். இந்த சமயத்துல யாரோ ஒரு பிரின்ஸ், அவன் ரொம்பவே பொலைட்டா இருக்க மாதிரியான ஒரு பிரின்ஸா இருக்கான், மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கான், அவன் கிங்குடைய பையன் போல இருக்கு. சோ அப்பதான் கிங் என்ன பண்றாருன்னா நம்மளோட ஃபோல்கி கிட்ட, இப்போ நீங்க இந்த இங்கிலாண்ட கேப்சர் பண்ணி ஆகணும், அதுக்கு நான் இந்த வாட்டி உங்க கூட யார் அனுப்ப போறேன்னா பிரின்ஸ அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸோட பேரு கென்யூட்டுங்க. சோ கினூட்ட அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்க கினூட்டியுடைய இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராக்னர் அப்படின்றவரு அவர் என்ன பண்றாங்கன்னா, கினூட் இங்க வர தேவையில்ல, அவன் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல, சோ நம்ம கண்டிப்பா அவங்கள வச்சு சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். கிங் என்ன சொல்றானா, நான் முடிவு பண்ணதான் கினூட் தான் இங்க சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போருக்காக கினூட் அனுப்புறாங்க. நான் வைக்கிங் சும்மா இல்லங்க, நிறைய பேரை அடிச்சு சண்டை போட்டு அங்க இருக்க பெண்கள் பணம் எல்லாத்தையுமே சூறையாடிக்கிட்டு அடிக்கிட்டு வரத ரொம்ப பெரிய பழக்கமாவே வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்மளுடைய குனூட் யார்கிட்ட சண்டை போடணும்னு தெரியுமா, டோர்கல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர். இன்னொன்னு எனக்கு இந்த வாரியரை ரொம்பவே பிடிக்குங்க, அவன் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங், அவன் ஒரே ஒரு கோடாலியை வீசி 10 தலையை வெட்டுவான், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாரியருங்க. அவன் தான் அந்த இங்கிலாண்டையே பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். சோ அவனை தாண்டி எப்படி இவங்க எல்லாம் போக போறாங்க, இந்த தோர்கல்ஸுக்கும் தோர்ஃபினுக்கும் என்ன மாதிரியான சம்பந்தங்கள், இவனும் தோர்ஃபினும் எப்படி மீட் பண்ணிப்பாங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கான தோர்கல்ஸும் இவ்வளவு வேகமான தோர்ஃபினும் சண்டை போட்டா என்ன நடக்கும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பை பை. சேனலுக்கு